சென்னையை அடுத்த ஆவடியில் என் மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இலாகா இல்லாத முன்னாள் அமைச்சர் பொன்முடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அருகில் வைத்துள்ளதாகவும் அமைச்சர் பதவியுடன் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியைப் போல் திமுக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசருக்கும் இலாகா இல்லாத அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மு.க.ஸ்டாலின் ஐயாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்க, விமான நிலையத்தில் வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வச்சுக்கிட்டீங்க. ஜெயில இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாசம் 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன். அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவா, அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க வேண்டும். அதனால இந்த பாத யாத்திரையில நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களுடைய வேண்டுகோள், இவர் மட்டும் எந்த வகையில தகுதி குறைந்தவர், அவங்களுக்கு இருக்கிற அதே தகுதி இவருக்கு. நல்ல கல்லெடு தெரிகிறார், பால்களை ஏற்றிட்டு மத்திய அரசின் மீது பழிய போறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய துறையை தாண்டி கமிஷன் வாங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களையும் உடனடியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்க வைக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை மத்திய அரசு வழங்கக்கூடிய வெள்ள நிவாரணத் தொகையை வழங்கிவிட்டதாகவும், மேலும் மேற்கொண்டு வழங்க வேண்டிய நிதியை வருடாந்திர நிதி ஒதுக்கீடு கணக்கில் பிரதமர் நரேந்திர மோடியால் விரைவில் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை SDRF ஃபண்டுக்கு மத்திய அரசு கொடுத்த 1350 கோடி ரூபாய் இருக்கு. அதுலதான் மாநில அரசு செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். SDRF ஃபண்டு இன்னைக்கு ஜீரோல இல்லைன்னு. அதனால உடனடியா இன்னைக்கு ஃபண்டு இல்லைன்னா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த பிரச்சனை தமிழக அரசுக்கு இல்லை. SDRF ஃபண்டை டாப் அப் பண்ணிட்டாங்க. NDRF ஃபண்ட், அதாவது நீங்க சொல்லக்கூடிய 37,000 கோடி கேட்டிருக்கோம், எவ்வளவு வரும் விகிதாச்சார அடிப்படையில, ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்ல. அண்ணா பணம் வரத்தானே போகுது, பணம் எங்கேயும் போக போறது இல்லை. மோடி ஐயாவை பொறுத்தவரை இந்த பினான்சியல் இயர் முடியும் போது எல்லாருக்கும் கொடுக்கத்தான் போறாங்க.